எதிர்நீச்சல். நீச்சல் என்பது நீந்துவது, கையும் காலையும் அசைத்து முன்னுக்கு செல்வது நீச்சல். ஆற்றிலோ குளத்திலோ கடலிலோ செய்வது. எதிர்நீச்சல் என்றால் நீரோட்டத்திற்கு எதிராக செல்வது, நீச்சல் அடிப்பது. அதுதான் எதிர்நீச்சல். வாழ்க்கையை குறிப்பிடும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் செய்ய வேண்டும் என்பார்கள். ஏனென்றால் நமக்கு பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும். அதுதான் தத்துவம். ஒரு காலத்தில், அது 7ஆம் நூற்றாண்டில், சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் ஒரு போராட்டம். யார் ஜெயிப்பது என்பதுதான். ஓலைச்சுவடிகள் எழுதி, சமணர்களுடைய ஓலைச்சுவடிகள், இந்த சைவர்களுடைய ஓலைச்சுவடிகள், ரெண்டுத்தையும் வைத்து ஆற்றின் தண்ணீரில் மிதக்க விடுவது. எது எதிர்நீச்சல் போடுகிறதோ அது உண்மையான ஒரு ஏடு. ஆற்றோடு போய்விட்டால் அது தோற்றுவிடுவதற்கு அடையாளம் என்று ஒரு பந்தயம். அந்த பந்தயத்தில் இருவரும் கலந்து கொண்டார்கள். ஆனால் அந்த ஓலைச்சுவடிகள் திருஞான சம்பந்தர் அவர்தான் செய்தார். அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் நீரோட்டத்தில் போகாமல் எதிர்த்து போனது. அதனால்தான் இந்த எதிர்நீச்சலை பற்றி பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எதிர்நீச்சல் அது பொய்யான விளைதான். அந்த ஓலைச்சுவடியில் ஏதோ ஒன்று தடவி விட்டால் அது எதிராக செல்லும். அதாவது அங்கே நின்றுவிடும். ஆற்றோடு கலந்து போகாது, நீரோட்டத்தோடு சேர்ந்து போகாது என்பதுதான். இப்படி சொல்லித்தான் திருஞான சம்பந்தர் ஏமாற்றி, அவன் பெரிய ஏமாற்று வேலைக்காரன். அவன் சமணர்களை கழுவேற்றம் செய்தது, சமண பெண்களை கற்பழித்தது. இதெல்லாம் வரலாற்றில் இருக்கிறது. எனக்கு எதிர்ப்பும் வந்தது. ஆனால் இதையெல்லாம் பிறகு ஒற்றுக்கொண்டார்கள், சரிதான் என்று. இதெல்லாம் நடந்தது, வரலாற்றில் இருக்கிறது, மாற முடியாது. ஏன்னா பலர் படிப்பதில்லை. அதனால்தான் நான் அடிக்கடி இந்த திருஞான சம்பந்தரை பற்றி, வெறும் சம்பந்தர் தான், சீர்காழியில் பிறந்தவர் தான், ஒரு பிராமண குலத்தைச் சேர்ந்தவர் தான். அங்கேதான் நந்தனாரையும் எரித்து கொண்டார்கள். இதே சீர்காழி தான், வைத்தீஸ்வரன் கோயில் தான். நந்தனையும் எரித்து கொண்டார்கள். நான் சிதம்பரம் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவனை ஏமாற்றி தீயோடு எரித்து விட்டார்கள். இதெல்லாம் உண்மை. நந்தனார் ஒரு கதை என்று சொல்வார்கள், அல்ல, உண்மையில் நடந்தது. புராணமாகவும் இருக்கலாம், எனக்கு தெரியாது, சரியாக தெரியவில்லை. இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்திருது, இருக்கிறது. நாம் எல்லாம் இந்த பொய்யை பக்தியை வைத்து ஏமாற்றக்கூடாது, அதைத்தான் செய்கிறார்கள் என்று உலகெங்கிலும், குறிப்பாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லோரையும் புராணத்தை வைத்து ஏமாற்றுகிறார்கள். நம்ப வைத்து விட்டார்கள், நம்புகிறார்கள். ஒன்றும் எந்த பெரியார் வந்தாலும் சரி, கௌதம புத்தர் வந்தாலும் சரி, மகாவீரர் வந்தாலும் எல்லாவற்றையும் அவர்களெல்லாம் இப்பொழுது எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் மதம்தான் அவர்களுக்கு, மதம்தான். பொய்யான கதைகளை சொன்னால் அவருக்கு பிடித்தமாக இருக்கிறது. ராமாயணத்தை எத்தனை முறை அவர்கள் நடத்தினார்கள்? ராமாயண கதையை ராமானந்த சாகர் நடத்திய கதை தான் இன்றளவும் அது தொடர்ந்து இருக்கிறது. அதெல்லாம் நம்புகிறார்கள் மக்கள். என்ன செய்வது, வேறு வழி இல்லை. இந்த இடம் அகரம், பெரவல்லூர்.